வண்டி பார்த்தீங்கன்னா, ரெனோ டஸ்டர். ஏசி ஒர்க் ஆகல, சுத்தமா கூலிங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் குடுத்துருந்தாங்க. செக் பண்ணி பார்த்தேன், எவாப்ரேட்டர் தான் ப்ராப்ளமா இருந்துச்சு. எவாப்ரேட்டர் கையில கழட்டணும்னு டேஷ்போர்ட் இறக்கிட்டேன். டேஷ்போர்ட்லாம் இறக்கி வச்சுட்டேன் நானு. எவாப்ரேட்டர் காயில் காட்டுறேன் பாருங்க. எவாப்ரேட்டர் காயில் வந்து ஃபுல்லா சோக் ஆயிடுச்சு. இதில பாருங்க எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. டஸ்ட்டு இந்த ஒரு மாரி கோழி முடி மாரி ஃபுல்லா வந்துட்டு சோக் ஆயிடுச்சு. இது போல இருந்தா உங்களுக்கு கேபின்ல வந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும் கண்டிப்பா. இது வந்து நம்ம ஃப்ரெஷ் ஏர் மோடு வந்து ரெகுலரா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது போல ப்ராப்ளம் வந்து அதிகமா வரும். நீங்க ஃபில்டர் வந்து என்னதான் ரெகுலரா நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னாலும், ஃப்ரெஷ் ஏர் மோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஃப்ரெஷ் ஏர் மோடு வழியா தான் உங்களுக்கு இது போல குப்பையெல்லாம் உள்ள வரதுக்கு காரணமே. நீங்க வந்து ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, சேஞ்ச் பண்ணும்போது உங்க டெக்னீஷியன்ட்ட இது போல டக்ட்ல உள்ள குப்பை இருந்துச்சுனாலும், ஏர் அடிச்சு கிளீன் பண்ணி கொஞ்சம் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட்டா கேளுங்க. இது போல டஸ்ட் அதிகமா இருந்துச்சுனாவே, ஈரமாவே இருந்து காயில் சீக்கிரமா அரிச்சிடும். அந்த இடத்துல ஹோல்ஸ் விழுந்துடும். இதனால தான் வந்து லீக் அதிகமா ஆகுறதே. தயவு செஞ்சு ஃபில்டர வந்து பீரியாடிக்கா சேஞ்ச் பண்ணுங்க. நீங்க ஃபில்டர அடிக்கடி கரெக்ட்டா சேஞ்ச் பண்ணீங்கனாவே இது போல ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 400, 450 அதிகபட்சமாவே இவ்வளோ தான் வருமே. காசை மிச்சம் பண்ணுறோம்னு நினச்சி ஃபில்டர் மாத்தாம விட்டீங்கன்னா, கண்டிப்பா இது போல அதிகமா செலவெழுத்து விட்டுரும். பார்த்துக்கோங்க, சேஃபா இருங்க.